Welcome students. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா 7th சாப்டரோட கண்டினியூட்டி பார்க்க போறோம். ஓகே, better use a headphone for clear voice. சத்தமா கேட்கறதுக்கு ஹெட்ஃபோன் யூஸ் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ சாப்டர் 7ஓட கண்டினியூட்டி. ஸோ ஹவ் லாஸ்ட் கிளாஸ் வரைக்கும் என்ன பார்த்தோம், ஃபங்க்ஷன்ஸ் என்ன பார்த்தோம், ஃபங்க்ஷனோட ஆர்குமெண்ட்ஸ், அதாவது ஃபங்க்ஷன்ஸ் லைக்ஸ் ஆர்குமெண்ட்ஸ் வச்சு டைப்ஸ் பார்த்தோம், கீவேர்டு, டிஃபால்ட், ரைட். ஸோ அதெல்லாம் பார்த்தோம். ஸோ நீங்கள் 2 மார்க்ஸ் நிறைய எழுதிருக்கீங்க. What are the types of functions? What types of functions? User-defined functions, inbuilt functions, recursive, and lambda. Lambda functions are பார்த்தோம். User-defined function ஓட syntax எப்படி கேட்டனா def அப்படிங்கிற ஒரு keyword user நம்மளா பார்த்து கொடுக்கிறது def keyword, function name, parentheses and ends with colon நம்ம சொல்லுவோம். ends with colon சொல்லுவோம். So functions அப்படினாவே இந்த மாடல் அப்படின்னு சொல்லுவோம். ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்கணும்? மேல இருக்கிறது function definition, கீழே பாட்டம் இருக்கிறது function call or calling function நம்ம சொல்லுவோம். ரெண்டு கம்பல்சரி இருக்கணும். இது நமக்கு தான் நம்ம ஃபங்க்ஷன் நம்ம சொல்லுவோம். these are many programs, keywords, arguments பார்த்தோம், keyword வச்சு பண்றது, default arguments and the salary விஷயத்தை பார்த்தோம். So these are the things. Okay, so now we are going to the next concept called as anonymous functions. Anonymous, what is the meaning of anonymous அப்படிங்கிறீங்கன்னா, anonymous means unknown அப்படி சொல்லுவோம். நம்ம அது unknown functions. சார் unknown function பேரே இருக்காதுமா, என்ன சார் ஃபங்க்ஷன் பேரே இருக்காது அப்படின்னு பார்க்கலாம் பாருங்க. unknown மீனிங் இருக்கு, இருக்கு பாருங்க. பாருங்க, in Python anonymous function is a function that is defined without a name. ஃபங்க்ஷன் வந்துட்டு இது ஃபங்க்ஷன் நம்ம சொல்றோம் சரிங்களா, ஆனா ஒரு பேர் கூட இருக்காது. நம்ம வந்துட்டு ஃபங்க்ஷன் நேம் என்னமா கொடுப்போம், டெஃப் ஒரு ஃபங்க்ஷன் நேம் கொடுக்குறோமா, அது மாதிரி நம்ம எந்த ஒரு ஃபங்க்ஷன் நேம் கொடுக்க தேவையில்லை, ஆனா வந்துட்டு இட்ஸ் ஒர்க். ஸோ இந்த மாதிரி அனானிமஸ் ஃபங்க்ஷன்லாம் ரொம்ப முக்கியமான ஒரு 3 மார்க் கொஸ்டின். அந்த 4th சாப்டர் பார்த்தோம்னா அந்த அரித்மெட்டிக் நோட்டேஷன் பார்க்குறோம்ல, பிக் ஓ, பிக் பீட்டா, பிக் ஒமேகா. ஸோ இந்த மாதிரி ஒரு டிஃப்ரெண்டான கொஸ்டின்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா தே வில் கன்சிடர் ஃபார் 3 மார்க் கொஸ்டின்ஸ். லாஸ்ட் இயர் கேட்டதுனா இது மேபி இது கேட்க வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. ஓகேங்களா? எஸ். ஸோ வைல் நார்மல் ஃபங்க்ஷன்ஸ் ஆர் டிஃபைன்டு வித் த கீவேர்ட் கால்ட் அஸ் டெஃப். நமக்கு தெரியும் நார்மல் ஃபங்க்ஷன்ஸ், நம்ம யூசர் டிஃபைன்ட் ஃபங்க்ஷன்ஸ் டெஃப்ங்கிற கீவேர்ட் யூஸ் பண்ணுவோம். இன் பைத்தன் anonymous functions are defined using the keyword called as lambda. Lambda using the lambda keyword. Lambda தான் keyword இருக்கு. def நம்ம ஆரம்பிப்போமா, அப்புறம் ஃபங்க்ஷன் நேம் யூஸ் பண்ணுவோம். இது ஃபங்க்ஷன் நேம் கிடையாது, lambda மட்டும் கீவேர்ட் மட்டும் வச்சு நம்ம கேம் ஆடுவோம் சரிங்களா. Hence anonymous functions are also called as lambda functions. 2 mark question இல்ல 3 mark question கேட்பான். what is lambda function கேட்கலாம், இல்ல anonymous function கூட கேட்கலாம், மாத்திக்கலாம். யூசர்ஸ் என்ன சார், எங்க சார் எல்லாம் நம்ம யூஸ் பண்ண போறோம் பாருங்க. is mostly used for creating small and one time anonymous functions. அதான் சொல்றேன் உங்களுக்கு. after this I will tell you explain the program. அப்புறம் I will explain very clearly about this. ஓகேங்களா? okay, so second பாருங்க, lambda functions are mainly used in the combination with the function like filter, map and reduce. என்ன சார் filter, map, reduce? இதே நோட்ல போட்டுருக்கான் பாருங்க. filter, map and reduce are functions are beyond the scope in this book அப்படின்னு சொல்றாங்க. ரொம்ப அட்வான்ஸ் கான்செப்ட். you don't want to know this. So possible syllabus முடிச்சிட்டு கண்டிப்பா உங்களுக்கு ஃபில்டருக்கு ஒரு ப்ரோக்ராம் போடுறேன், மேப்புக்கு அண்ட் ரெடியூஸ் ஐ வில் டெல் யூ. ஓகே, ஃபர்ஸ்ட் we will cover the syllabus at all. So the do you know வரேன் என்னன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணுவோம், ஃபர்ஸ்ட் we are going to see the programs. So syntax, நம்ம நார்மல் ஃபங்க்ஷன் எப்படி syntax பண்ணுவோம், def அப்படிங்கிற கீவேர்ட் கரெக்டாமா, def ஃபங்க்ஷனுக்கு ஒரு நேம் கொடுக்குமா, உதாரணத்துக்கு ஃபன் அப்படின்னு சொல்றேன், parenthesis colon கரெக்டாமா. இது என்ன சொல்றோம், ஃபங்க்ஷன் டெஃபினிஷன்ஸ் ஆர் கால்ட் ஃபங்க்ஷன்ஸ் வாட் எவர் இட்ஸ் மேபி we are called. So we are going to say, but in anonymous functions எப்படி சார் syntax இருக்கணும் பாருங்க. by the keyword, key தான சொல்றேன், lambda is in keyword arguments, okay, colon expressions. lambda arguments colon expression நம்ம சொல்றோம் சரிங்களா. பார்க்கலாங்களா என்னன்னு? so let's see example. what is it? is there? okay, right. இங்க பாருங்க. so ஒரு வேரியபிள் வேணும். so இங்க பாருங்க, sum அப்படிங்கிற ஒரு வேரியபிள் x கூட கொடுத்துக்கலாம், ஒன்றும் தப்பு கிடையாதுமா. sum is equal to அப்படின்னு சொல்றேன். lambda பாருங்க, ரெட் கலர் தெரியுதா, is a keyword lambda. function name எதுவுமே கிடையாது பாருங்க, there is no function name. def க்கு அப்புறம் function name யூஸ் பண்ணுவோம், lambda க்கு அப்புறம் there is no, இதான் unknown function நம்ம சொல்றோம், ஃபங்க்ஷனே இருக்காது. ஓகேவா? அடுத்து என்ன சொல்றோம், arguments are separated by commas. உங்களுக்கு தெரியும் arguments அப்படின்னு சொல்லிட்டு, நீங்க x y கூட கொடுக்கலாம், தப்பு கிடையாது. colon expression உங்களுக்கு தெரியும், மைனஸ் பண்றோமா, அடிஷன் பண்றோமா, சப்ட்ராக்ஷன் பண்றோமா, இல்ல டிவிஷன் பண்றோமா, அது நம்ம எக்ஸ்பிரஷன் நம்ம சொல்லுவோம் சரிங்களா. ஸோ என்ன அப்படிங்கிறீங்கன்னா 11th நமக்கு கேட்டு படிச்சிருப்போம், ஞாபகம் இருக்கு. ஏன் சார் கேட்டுக்கு போறீங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, அதான் சொல்றேன் என்னன்னு, அந்த do you know-ல இருக்கும், நான் சொல்றேன் பாருங்க. இப்போ பிரிண்ட் பாருங்க, the sum is சொல்றேன், the sum is ஓகேங்களா.
ஓகே the sum is அப்படின்னு சொல்லிட்டு sum of ஓகே sumங்கிறது இந்த வேரியபிள். ஓகே இந்த sumங்கிறது வேரியபிள் 30, 40 இந்த மாதிரி 30, 40 சொல்றேன். 30, 40. இப்போ 30 வந்துட்டு ஆர்குமெண்ட் 1 அசைன் ஆகும், 40 வந்துட்டு ஆர்குமெண்ட் 2 அசைன் ஆகும். என்ன பண்ண சொல்லிருக்கேன்? வாட் இஸ் தட் எக்ஸ்பிரஷன் வாட் ஐ அம் கோயிங் டு டு இஸ் a மைனஸ் பண்ண. அப்ப 30 minus 40 என்னமா வரும் ஆன்சர் ஈக்குவல் டு என்ன வரும் -10 அப்படின்னு சொல்லி ஃபர்ஸ்ட் அவுட்புட் வரும். அடுத்தது பாருங்க the sum is -30 அப்புறம் அது -40 மைனஸ் -30 -40 என்ன வரும் -17 சொல்லி அவுட்புட். ரொம்ப ஈஸி. anonymous functions என்ன உங்களுக்கு தெரியும் unknown functions தான். so it start with the keyword called as lambda. there is no function name இது இருக்காது. that's all. so ரன் பண்ற பாருங்க, ப்ரோக்ராம் ரன் பண்ற பாருங்க. so you get an output. see that output -10 -7 புரியுதுங்களா? -10 -7 got it right. so இப்போ என்ன வேணா பண்ணிக்கலாம். for example I want to add I can add here 70 வரும் -30 plus 40 10 ன்னு சொல்லி அவுட்புட் கொடுப்பாங்க. வருதாமா? இங்க பாருங்க 70 தெரியுதாமா? 30 plus 40 70 -30 plus 40 அப்படின்னா 10 வரும். சரிங்களா? -2 plus வரும். சரிங்களா? ஸோ இந்த மாதிரி கான்செப்ட் இருக்கு. ஸோ அப்போ anonymous function உங்களுக்கு என்ன தெரியணும்? ஸோ anonymous function means what? Yeah, the functions without the keyword. Okay, anonymous function is a function that is defined without a name. Sorry, keyword. Sorry for that. Without function name irukadu, only with a keyword called as lambda. So, ரொம்ப important question. But do you know பாருங்க, lambda functions can take any type of arguments. எத்தனை வேணா எடுத்துக்கலாம். 100 150 கூட arguments எத்தனை இருக்கோ அதே மாதிரி parameters நம்ம பாஸ் பண்றோம். நம்ம பார்த்தோமா அந்த asterisk variable length arguments னு பார்த்தீங்க அப்படினா அதுக்கு முன்னாடி கொடுத்த keywords எத்தனை இருக்கோ அதே மாதிரி தான் like arguments like the parameters. and must return only one value in the form of expressions. என்னமா அர்த்தம்? அந்த கேட்லாம் படிச்சிருக்கேன். அப்ப அந்த கேட் சொல்ற மாதிரி அண்ட் என்னமா அந்த கேட்னா மல்டிப்ளிகேஷன், ஆர்னா அடிஷன். நம்ம கால்சி எடுக்கிறோம்ல 10 15 ஒரு 30 40 நம்பர் அடிச்சிட்டு என்டர் தட்டா ஒரே ஒரு அவுட்புட் தானே வருது. அதே மாதிரி தான் இங்க. சோ அதே மாதிரி தான் நமக்கு நடக்குது. ரெண்டு ஆர்குமெண்ட்ஸ் பாஸ் பண்ணாலும் அவுட்புட் பாருங்க சிம்பிளா வந்துட்டு எத்தனை பாஸ் பண்ணாலும் அவுட்புட் within that output வந்துட்டு it will give an output like single output only. Okay, it will give the single output. Okay, so see that here the above lambda function that adds argument 1 with an argument 2 and stores the result in the variable sum. The result is displayed by using print statement. That's all. Okay, so I think you guys know about it. What is lambda function? That's a very important question. So come to the return statement. Return அப்படியே இருக்கு. return நம்ம வந்து கொடுக்கறது அர்த்தம். யாரு கொடுக்கறான்? கீழ இருக்குறதா. யாரு? function call. கீழ இருக்குது calling function இது. புரியுதா? என்ன சொல்றான் பாருங்க. The return statement causes your function to exit and returns a value to the caller. return statement என்ன பண்ணுதா? ப்ரோகிராம எக்ஸிட் அதாவது ஃபினிஷ் பண்றதுக்கு அவுட்புட் கொடுக்கறதுக்காக தான் இந்த return statement நம்ம யூஸ் பண்றோம். to the caller அப்படினா என்ன அர்த்தமா? functions call which means the calling function. அவருக்கு தான் கொடுப்பாரு. வேற யாரும் கொடுக்க போறது இல்ல return. பார்க்கலாம் programs. I have different programs. The point of function in general is to take input and return something. பொதுவா என்னன்னா ஏதோ ஒரு இன்புட் வருது. அதுக்கு முன்னாடி கூட பார்த்தோம் நிறைய ப்ரோக்ராம்ஸ். ரிட்டர்ன் என்ன பண்ணும்? ஏதோ ஒரு அவருக்கு ஏதோ ஒரு இன்புட் வந்திருக்கு. யாருக்கு கொடுக்கணும்? டு ரிட்டர்ன் சம்திங் டு ஹூ இஸ் காலிங் தட் ரிட்டர்ன் கமாண்ட்ஸ். யாருக்கு அவர் ரிட்டர்ன் பண்ணுங்கிறது அவருக்கு பேசிக்கா தெரியும். பொதுவா ரிட்டர்ன் யாருக்கு வேலை செய்வார்னா ஃபங்க்ஷன்ஸ் காலுக்கு வேலை செய்வார். which means bottom calling ஃபங்க்ஷனுக்கு வேலை செய்வார். The return statement is used when a function is ready to return a value to its caller. சொல்லிருக்கான் பாருங்க. return statement is used when a function is ready to return a value to its caller. எப்ப யூஸ் பண்ணோம்? ரிட்டர்ன்ங்கிறது டிஃபால்ட். நம்ம see I will tell you what is ரிட்டர்ன்ங்கிறது நம்ம சரி முன்னாடி பார்த்தோம். தேவையில்லாமான்னு சொல்லி ப்ரோகிராம் கூட எடுத்தேன். எப்ப அந்த மாதிரி கண்டிஷனல் செக்கிங் அப்ப நம்ம யூஸ் பண்ணுமா? இதுவா அதுவான்னு சொல்றோம். if else கான்செப்ட் அப்ப நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். if else கான்செப்ட் அப்ப நம்ம ரிட்டர்ன் ஸ்டேட்மென்ட் அப்ப யூஸ் பண்ணா நல்லது. So only one return is executed at runtime, even though the function contains multiple return statements. Only one return statements, ma. நீ number of if else ல பார்த்தோம்ல அதே மாதிரி தான். if elif 15 elif போட்டாலும் அவுட்புட்ல ஒரே ஒரு ஸ்டேட்மென்ட் தான வருது. கரெக்ட்டா இல்லையாப்பா? அதே மாதிரி தான். Any number of return statements are allowed in a function definition, but only one is executed at runtime. எத்தனை வேணா கொடுக்கலாம் ஃபங்க்ஷன்ஸ்ல. ஃபங்க்ஷன் டெஃபினேஷன்ல நம்ம ப்ரோகிராம் எழுதும்போது எத்தனை ரிட்டர்ன் வேணா கொடுக்கலாம். ஆனா ஒரே ஒரு அவுட்புட்ல ஒரே ஒரு ரிட்டர்ன் ஸ்டேட்மென்ட் தான் எக்ஸிக்யூட் ஆகும்.
So return syntax பாருங்க return அப்படினு சொல்லிருக்கோம். So we are going to see the program. So yeah, we have our programs here. So let's see one by one. Yes, no, just one. Okay. Yes. ஓகே பார்க்கலாம் பாருங்க. சிம்பிள்ஸ் இதெல்லாம் முடிச்சிடலாம். அப்புறமேட்டு டைம் கிடைக்கும் போது ஒரு வீடியோ போகிற மாதிரி தான். ஓகே ரைட். ஸோ டெஃப் அப்படிங்கிற கீவேர்ட் நம்ம ஒரு ஃபங்க்ஷன் பார்க்கலாம் என்ன நடக்குதுன்ட்டு எடிட் பண்ணுறேன். இங்கே பாருங்க டெஃப் ஃபங்க்ஷன்ஸ் ஆரம்பிக்கிறேன். இது நம்ம ஃபங்க்ஷன் டெஃபினேஷன் ஆர் கால்டு ஃபங்க்ஷன் நம்ம சொல்லுவோம். ஓகேங்களா? ஸோ இதெல்லாம் சொல்லுவோம் பெராமீட்டர்ஸ், இது ஆர்குமெண்ட் சொல்லுவோம். ஓகே see that in this program. ஸோ a, b அப்படிங்கிறது பெராமீட்டர்ஸ். இப்போ பாருங்க அடுத்து இருக்கும் c is equal to a plus b. c is equal to a plus b நான் சொல்லியிருக்கேன். ரிட்டர்ன் சி அப்படின்னு சொல்லியிருக்கேன். ஓகே இது யாருக்கு ரிட்டர்ன் பண்ணுவாரெல்லாம் பாருங்க. இங்க பாருங்க புக்க பாருங்க சொல்லிருக்கான் பாருங்க. ரிட்டர்ன் ஸ்டேட்மெண்ட் causes your functions to exit and return a value to its caller. ஓகேவா? காலருக்கு ரிட்டர்ன் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ வந்து இந்த ரிட்டர்ன் ஸ்டேட்மெண்ட் என்ன பண்ணுது? ப்ரோக்ராமை க்ளோஸ் பண்ண தான் பார்க்குது. இது பாருங்க it will close the programs. So return c வந்துட்டு ரிட்டர்ன் பண்ணுது. இப்போ ரிட்டர்ன் வந்துட்டு ரிட்டர்ன் ஸ்டேட்மெண்ட் எப்பயுமே ஃபங்க்ஷன்ஸ் காலுக்கு ரிட்டர்ன் பண்ணும். ஸோ இதான் வந்துட்டு என்ன சொல்றோம்? காலர் அப்படின்னு சொல்றோம். காலர் இவர் தான் காலர் அப்படின்னு சொல்றோம். ஃபங்க்ஷன்ஸ் கால் ஆர் காலிங் ஃபங்க்ஷன் நம்ம சொல்லுவோம். இதே தெரியுப்பா காலர்னு சொல்றோம். காலிங்னா காலர்னு சொல்லுவோம். இதுல வந்துட்டு வேணாமா அடுத்த ஆன்சர் என்ன வரும்? இப்போ பாருங்க 2 ஆர்குமெண்ட்ஸ் பாஸ் ஆகுது. 10 20 பாஸ் ஆகுது. c a plus b 30 ஆகுது. c ல 30 ஸ்டோர் ஆகுது. ஃபன்னுக்கு இங்க ரிட்டர்ன் பண்ணுது. கரெக்டாமா? ஃபன்ல பாரு ஒரு வேரியபிள் வச்சிருக்கேனா? என்ன வச்சிருக்கேன்? x ல. அப்ப ஃபன்ல இருக்கிற வேல்யூ 30 x க்கு அசைன் ஆகுது. x பிரிண்ட் பண்றேன். தட்ஸ் ஆல். புரியுதாமா? அவுட்புட் பாருங்க. ஃபர்ஸ்ட் ப்ளே பண்ணிறேன். ஓகே சோ ப்ளே பண்ற பாருங்க. வாட் வில் அவுட்புட் இது? 30 வந்துருச்சாமா? 30 வந்துருச்சுங்களா? எஸ். ஓகே சாம்பிள். ஓகே க்ளோஸ் பண்ணலாம். ஓகே சோ இதுல சில மாடிஃபிகேஷன்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள் இதுல பாருங்க. ஃபார் எக்ஸாம்பிள் 30 அப்படி கொடுக்குறேன். இப்போ என்ன மாறும்? சோ 10 20 இங்க 13 ஸ்டோர் ஆகுது. 30 ரிட்டர்ன் வந்துட்டு c க்கு வந்துட்டு அதாவது காலிங் ஃபங்க்ஷனுக்கு. என்னமா காலிங் ஃபங்க்ஷன் தானே? காலிங் ஃபங்க்ஷனுக்கு ரிட்டர்ன் பண்றாரு. 30 ரிட்டர்ன் பண்றாரு. x க்கு 30 அசைன் ஆகுது. x க்கு 30 வந்துருச்சு. இங்க ஒரு மாடிஃபிகேஷன் நடக்குது. இந்த பியூர் இம்பியூர் ஃபங்க்ஷன் ஃபர்ஸ்ட் சாப்டர் படிச்சிருப்பீங்க. அது பாருங்க. இதான் இங்க இம்பியூர் ஃபங்க்ஷனா சொல்றோம். சம் மாடிஃபிகேஷன் அது ஒரு 3 மார்க் क्वेश्चन கூட படிச்சிருப்பீங்க. வேரியபிள்ஸ் ஆர் மாடிஃபைட் அவுட்சைட் ஆஃப் த மாடிஃபிகேஷன் அவுட்சைட் ஆஃப் த ஸ்கோப் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 3 மார்க் क्वेश्चन கூட இருக்கும். அது எக்ஸாக்ட்டா என்ன பாயிண்ட்னா 3 மார்க்னா இந்த மாதிரி ஒரு 1 செகண்ட் என்னன்னு கேட்டீங்கன்னா மாடிஃபிகேஷன் என்னது? modify variable outside a function. அதுதான் modify variable outside a function. இதுதான் கான்செப்ட். இப்போ 30 plus 30 என்னமா ஒரு ஆன்சர்? 13 இருக்குமாமா? 30 plus இங்க 30 ஆட் பண்றேன். அப்ப என்ன வரும்? 16 சொல்லி அவுட்புட். தெரியுதாமா? என்னமா பண்ணலாம்? அடிஷன் தான் பண்ணணும் தேவை கிடையாது. பாருங்க மாடல்ல கொடுக்குறேன். சரி டிவிஷன் பண்ணலாமா? 30 divided by 30 என்ன வரும்? 1 வருமா? 1 வரும் ஆன்சர். 1.0 ஃப்ளோட் கான்செப்ட் நான் சொல்றேன். ஓகே 1 வருதா? சோ வேற என்ன பண்ணலாம்? 30 ஓகே x minus 10 அப்ப ஆன்சர் 20 வருமா? see the 20 you get the answer 20. சரிங்களா? you want you can modify or else no need. so நிறைய விஷயம் தெரிஞ்சுக்கணும்னால தான் உங்களுக்கு சொல்லி கொடுத்தேன். சரிங்களா? so next பாருங்க next program. so multi line யூஸ் பண்றேன். multi line commands. okay so come to this program. yeah இப்போ இதுல பாருங்க. so multiple return statements நம்ம யூஸ் பண்றோம். so இங்க என்ன நடக்குது பாருங்க. def அப்படியே ஓகேமா? so called function or function definition calling function இங்க இருக்குறாரு. ரெண்டு ஓகே இது முடிஞ்சிருச்சு. இப்போ என்னென்ன ஆர்குமெண்ட்ஸ் பாஸ் பண்றோமா? 100 20 சரியாமா? 100 20 a க்கு 100 அப்படி போகுதா? இங்க பாருங்க போகுது. b க்கு இங்க போகுது. ரைட். c is equal to a plus b. இப்போ என்ன இருக்கு? ஆன்சர் என்னது? 120 இருக்குமா? 100 plus 20 120. இப்போ பாருங்க if c 120 is less than 50 யா? no இருந்துச்சுனா லெஸ்ஸா இருந்துச்சுனா ரிட்டர்ன் c. இப்போ c ல என்ன ஆன்சர் ஸ்டோர் ஆயிருக்கும்? 120 வருமா? இல்லைனால் ஓகே இல்லைனால் ஒரு நிமிஷம் இல்லைனால் ஓகே அப்புறம் பார்க்கலாம். இது இருக்கு else return 50 நான் சொல்றேன். else return 50 ரிட்டர்ன் பண்ணிருன்னு சொல்றேன். else return 50 இங்க எது வேணா போடலாமா? ஒன்னும் பிரச்சனை இல்லை. நான் காமிக்கிறேன் பாருங்க. ஓகே இப்போ ஆன்சர் ரன் பண்ணலாமா? இப்போ என்ன ஆன்சர் ஆனது? 120 is less than 50 யா? இல்ல. ஓகேவா? அப்ப ஆன்சர் வரும் else பார்ட் வந்துருமா? see the output 50 வந்துச்சாமா? 50 தெரியுதாமா? 50 தெரியுதா? எஸ்
இப்போ அதுவே சப்போஸ் இங்க ஒரு மாடிஃபிகேஷன் கொடுக்குறேன் +13 கொடுக்குறேன் +30. இப்போ பாருங்க, இப்போ வேல்யூஸ் கம்மி பண்ணலாமா? இப்போ வேல்யூஸ் கம்மி பண்றேன். லெஸ் தென் இருக்கிற மாதிரி இப்போ பாருங்க லெஸ் தென் தானமா 10 20யா? இப்போ என்ன வருங்க 10 20 தாமா? இங்க பாருங்க 10 பிளஸ் என்ன மாதிரி 10 பிளஸ் 20 30யா? 30 is less than 50. எஸ் கரெக்ட் தாமா? 30 is less than 50 தானமா? கரெக்ட். ரிட்டர்ன் என்ன சொல்லிருக்கேன்? சி. அப்ப 30 இருக்குமா? 30. ஓகே 30 இருக்குமா? அப்ப 30 யாருக்கு வருவாரு? ரிட்டர்ன் யாருக்கு பண்ணுவாரு? யாருக்குமா? ஃபங்க்ஷன்ஸ் காலுக்கு ரிட்டர்ன் பண்றாரு 30. இப்போ எக்ஸ்ல என்ன இருக்கும்? 30 இருக்குமா? கரெக்ட் தானமா? 30யா? So 30 plus 30 இங்க மாடிஃபிகேஷன் கொடுத்திருக்கேன். என்னமா அது? 30 plus 30 what will get output? So let's see. வந்துருச்சா 60? 30 plus 30 என்னது? 60 வந்துருச்சுங்களா? இப்போ தெரியுமா என்னன்னு என்ன நடக்குதுங்கிறது. ஸோ ஓகே சார் இங்க வந்து 50 கொடுக்காம வேற ஏதாவது கொடுக்கலாமா? சீன் கூட கொடுக்கணும், தப்பு கிடையாது. ஃபார் எக்ஸாம்பிள் ஐ ஜஸ்ட் கிவிங் சி. ஓகே ஸோ இங்க பாருங்க இப்போ மாடிஃபிகேஷன் பண்ணாங்க. இப்போ பாருங்க எல்லாத்துக்கும் ஒரே மாதிரி இருந்தா நல்லா இருக்காதுல்ல. இப்போ பாருங்க இப்போ 30 is less than 50 கரெக்ட். ரிட்டர்ன் சி இங்கேயும் 30 வரும். 30 தான் அவுட்புட் வரும். டவுட்டா இருக்கா பாருங்க. 30 வந்துச்சா? 30. இப்போ அதிகமா போடுறேன். இப்போ 100 120 less than 50யா? இல்ல. அப்ப எல்ஸ் பாட்டுக்கு வருமா? ரிட்டர்ன் வாட்? சி தான் சொல்லிருக்கேன். அப்ப சி ல என்ன இருக்கும்? சி ல என்ன இருக்கும்? 120 ஆமா? 120 தானே? சி ல 120 தானே ஸ்டோரா இருக்கும். இப்போ 120 ஆன்சர் வரும். வந்துச்சா 120? ஓகேங்களா? சோ எப்படி வர்க் ஆகுதுன்னு தெரிஞ்சா போதும். மாடிஃபிகேஷன் இஸ் சம்திங் டிஃபரண்ட். இஃப் யூ வாண்ட் யூ கேன் மாடிஃபை. புரியல மறுபடியும் கிளாஸ் ரொம்ப கேளுங்க. ரிட்டர்ன் ஃபங்க்ஷன்ஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட். சோ நெக்ஸ்ட் பாருங்க. நெக்ஸ்ட் வந்துட்டு உங்களுக்கு புக்ல இருக்கிற ப்ரோக்ராம். ஓகேங்களா? புக்ல இருக்கிற ப்ரோக்ராம் பார்த்தலாம். என்ன சார் இது? ஓகே ரைட். சோ கம் டு திஸ் ப்ரோக்ராம். எஸ். சோ இது என்ன பண்ணிருக்கா பாருங்கம்மா. புக்ல இருக்கிற கான்செப்ட் தான். புக்ல இருக்கிற ப்ரோக்ராம் டெஃப் ஃபன் ஆஃப் n அப்படின்னு நான் புக்ல வேற ஃபங்க்ஷன் பேர் போட்டிருப்பேன். நான் சொல்றேன் உங்களுக்கு. ஒரே ஒரு ஆர்குமெண்ட்ஸ் சார். ஒண்ணுதான் சார். ரைட். ஒண்ணுதானமா? ஒண்ணுதான். ரைட். ஒண்ணு. if n is greater than or equal to 0, இங்க பாருங்க n is greater than or equal to 0, அப்ப கண்டிப்பா இங்க பாருங்க என்ன நடந்திருக்கு பாருங்க. என்ன நடந்திருக்கு அப்படிங்கறத மட்டும் பார்க்கலாம். சோ இன்ட் கொடுத்துக்கலாம். பழைய கிளாஸ் இருக்குல அப்படியே இருக்கு. ஓகே. if n is greater than or equal to 0, return n. else return n தான். ஆக்சுவலி minus of n. சரிங்க? return minus of n. என்னது? minus of n. ஓகேவா? மைனஸ் ஆஃப் n. நல்லா புரிஞ்சுக்கோங்க. இந்த ப்ரோக்ராம் உங்களுக்கு மண்ட குழம்பமா இருக்கும். நான் இது சொல்லி முடிச்சுட்டு உங்களுக்கு சொல்றேன். சரிங்களா? இப்போ பாருங்க வேல்யூ இப்போ என்ன பண்றோம்? x is equal to int input enter a number. அப்படி நம்ம யூசர் வந்துட்டு நம்பரை என்டர் பண்ண போறோம். நம்பர் இன்டிஜர் நம்பர். print fun of x அப்படின்னு சொல்றோம். அப்ப என்ன பண்ண போறேன்? ப்ரோக்ராம் எப்படி ரன் ஆக போகுது பாருங்க. ப்ரோக்ராம் how it's running அப்படின்னு சொல்லி காமிக்கிறேன். இப்போ உதாரணத்துக்கு நான் நம்பர் வந்துட்டு 10ன்னு கொடுக்குறேன். யூசர் வந்து 10 பிரிண்ட் பண்றேன். x க்கு அசைன் ஆகுமா? ஸோ x சரியா? ஓகே. ஸோ ஐ எம் கோயிங் டு கிவ் ஓகே ஃபன் ஆஃப் எக்ஸ். இங்க வருதா? 10 இங்க வருதாமா? 10 இங்க வரும். அப்படியே எக்ஸ் வருதாமா? ஃபன் ஆஃப் எக்ஸா? ஃபன் எங்க இருக்கு? இங்க இருக்கா? போகும். போகுமா? ஃபன்னுக்கு போகுமா? என்னுக்கு போகும். இது இந்த எக்ஸ் இங்க அசைன் ஆகும். 10 கரெக்டாமா? 10 இஸ் லெஸ் தென் ஆர் கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு 0வா? எஸ். எஸ் தானமா? எஸ்ங்கும் போது ரிட்டர்ன் என்ன வரும்? எஸ் தானா? 10 கிரேட்டர் தென் எஸ் தானமா? ரிட்டர்ன் 10 ன்னு சொல்லி அவுட்புட். இப்ப -2 கொடுத்தா என்ன ஆன்சர் வருங்க? அப்ப -2 கொடுத்தா ஃபார் எக்ஸாம்பிள் if I am giving -2. okay, if I am giving -2 இங்க அசைன் ஆகுமா? -2 is greater than or equal to 0வா? இல்ல. அப்ப எல்ஸ் பாட்டுக்கு வருமா? ரிட்டர்ன் ஆஃப் இப்ப -2 இருக்குமாமா? -2 இருக்கும்ல? -2 இருக்கு. அப்ப என்ன ஆன்சர் வரும்? என்னோட வேல்யூ வந்து -2 அப்படி இருக்கு. பாரு என்ன நடக்குது மட்டும் பாருங்க. சோ புக்ல ஃபர்ஸ்ட் இங்க பார்த்துட்டு பண்ணுவோம். இப்போ பாருங்க ஃபார் எக்ஸாம்பிள் I'm running this program. கன்ஃபியூஸ் ஆகும் தான். enter a number 10. என்ன வந்துச்சா? ரைட். enter a number minus of பாருங்க -10 நான் கொடுக்கிறேன். suppose user typing -10. தயவு செய்து இந்த இடத்துல இது மைனஸ் நினைச்சுக்காதீங்கம்மா. ஓகே. ரிட்டர்ன் தயவு செய்து இஸ் நாட் a minus symbol. ஓகே, இட்ஸ் நாட் a minus symbol.
இட்ஸ் வாட் என்ன சொல்றோம், ஒரு ஐஃபன் மாதிரி வச்சுக்கோங்க, மைனஸ் நினைச்சுக்காங்க. நீ மைனஸ் கொடுத்தாலும் என்ன தான் உனக்கு ரிட்டர்ன் பண்ணும். இப்படி ஞாபகம் வச்சுக்கோமா, கன்ஃபியூஸ் ஆகும். மைனஸ் கொடுத்தாலும் என்ன வேல்யூ என்னோ அதுதான் ரிட்டர்ன் ஆகணும் அப்படின்னு படிச்சுக்கோங்க. நல்லா நோட் பண்ணிக்கோங்க, எழுதிக்கோங்க புக்ல. ரிட்டர்ன் சப்போஸ் யூசர் மென்ஷன் மைனஸ், இட் வில் ரிட்டர்ன் த n வேல்யூ. என்ன எப்போதாவது மைனஸ் 2 போட்டாலும் அப்ப என்ன வரும், 2 வருமா? மைனஸ் 2 வருமாமா? 2 கொடுத்தனா 2 பிரிண்ட் ஆகும். மைனஸ் 2 கொடுத்தனா மைனஸ் கொடுத்தாலும் என்ன வர மாதிரி வச்சுக்கோங்க. அப்படிதான் மைனஸ் கொடுத்தாலும் என்ன ரிட்டர்ன் பண்ணணும். n வேல்யூ என்னது, விச் மீன்ஸ் என்ன பர்டிகுலர் மைனஸ், விச் மீன்ஸ் மைனஸ்னா அந்த என்னோட வேல்யூ ரிட்டர்ன் பண்ற மாதிரி. ஓகேங்களா? ஸோ அதாங்க ப்ரோக்ராம் இருக்கும், கன்ஃபியூஸ் ஆக வேண்டாம். இங்க பாருங்க, புக்ல பாருங்க, இங்க பாருங்க. ஓகே, அந்த ஸ்டேட்மெண்ட் மேல பாருங்க. இங்க பாருங்க, டெஃப் யூசர் ஏபிஎஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஃபங்க்ஷன். சரிங்களா? யூசர் ஏபிஎஸ். ஓகே, n if n is greater than 0 return n, else ஓகே, else என்ன சொல்றோம், else n தான் மைனஸ்னாலும் n அப்படிங்கிற மாதிரி. சரிங்களா? அப்ப யூசர் படிக்கிற பாருங்க, 25 இருக்கிறான், 25 வருது, மைனஸ் 25 இருக்கிறான், 25 வருது. சரிங்களா? மைனஸ் 25 அடிச்சாலும் n வரும். இப்போ அதே ப்ரோக்ராம் இப்போ நான் மேல இருக்கிற ப்ரோக்ராமோட உங்களுக்கு நான் ட்ரை பண்ணி காமிக்கிறேன் பாருங்க. இப்போ ஓகே, ரைட். ஸோ இப்போ பார்க்கலாமா? ஸோ இந்த ப்ரோக்ராம் பார்க்கலாமா? ஸோ அதே கான்செப்ட் தான் அது. ஓகே ஓகே, ஜஸ்ட் இப்போ பாருங்க, மைனஸ் ஆஃப் சின்னு கொடுங்க. ஓகே, இப்போ பார்க்கலாம் என்ன நடக்குதுன்ட்டு. சரிண்ணா? ஓகே, ஸோ என்ன அர்த்தம், 100 ஓகே 20 100 20 120யா, 120 is less than 50யா? இல்ல, 120 is less than 50. What will the output we are going to get? Okay, else of minus of என்ன வேல்யூ அது கொடுத்துருக்கோம். இப்போ கம்பேரிசன் பாருமா, இந்த ப்ரோக்ராம்ல கிரேட்டர் than or equal to 0ன்னு சொல்லியிருக்கோம். புரியுதுங்களா? ஸோ அதனால தான் இது கன்ஃபியூஸ் ஆகுங்க. மைனஸ் இந்த ப்ரோக்ராம் பொறுத்தளவு யூசர் மைனஸ் என்டர் பண்ணாலும் அதோட பாசிட்டிவ் வேல்யூஸ் ரிட்டர்ன் பண்ற மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க, வேற எதுவும் கிடையாது. ஓகேங்களா? ஸோ இங்க என்ன, இது வந்து கம்பேரிசன் பண்ணி லெஸ்ஸன் தான் சொல்றோம். லெஸ்ஸன் அப்படி நம்ம இங்க அடிஷன் பண்ணிருக்கோம். அடிஷன் பண்ணாம தான் பிரச்சனை கிடையாது. ஸோ அடிஷன் கான்செப்ட் டிஃபர் ஆகுது. ஸோ இந்த ப்ரோக்ராம் பொறுத்தல என்னமா பாருங்க, இந்த ப்ரோக்ராம் பொறுத்த பாருங்க, n is greater than or equal to 0 னா ரிட்டர்ன் n, else ரிட்டர்ன் மைனஸ் ஆஃப் n. யூசர் வந்துட்டு மைனஸ் போட்டாலும் என்னோட வேல்யூ என்ன இப்போ பொதுவா வந்துட்டு என்னோட வேல்யூ வந்துட்டு மைனஸ்னாலும் பிளஸ் ரிட்டர்ன் பண்ணும் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் இருக்கும். தயவு செய்து இப்படி மட்டும் நோட் பண்ணி வச்சுக்கோங்க, வேற எதுவும் ஒரு லாஜிக்கும் கிடையாது. சரிங்களா? வாட் எவர் இட்ஸ் மேபி என்ன வந்துட்டு greater than or equal to 0 கான்செப்ட் தான். சரிங்களா? So thanks for today. So scope of variables we will see in next classes. Okay, so thank you.